கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். மரியா கருவுற்றிருப்பது தூய ஆவியால். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உலக திரு அவை என்று நம் அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணம். அன்னை மரியாள் தன்னுடைய பிறப்பு பெருவிழாவை மண்ணக திருச்சபையில் இருக்கின்ற நம்மோடும் விண்ணகத்தில் இறைவனோடும் புனிதர்களோடும் தூதர்களோடும் இன்று விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அன்னை மரியாளை இந்த பிறப்பு தினத்திலே மகிழ்ச்சியோடு பிறந்த நாள் பாடலோடு பாடி அந்த அன்னையை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மன்னக குரலொளியினுடைய அதிர்வு இன்று நிச்சயமாக விண்ணகத்திலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கும். ஆகவே நம் அன்னை மரியாளுக்கு இந்த திருப்பலியின் வழியாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆரோக்கிய அன்னையினுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற நமது பங்கு இந்த கிளை கிராமம் இங்கிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் குருக்கள் எங்கள் இருவரின் சார்பாக ஆரோக்கிய அன்னையினுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுவதில் நாங்கள் பெருமை கொள்ளுகின்றோம். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இங்கிலாந்து, ஜெர்மனி இந்த இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு போர் ஏற்பட்டது. அந்த போர் ஏற்பட்ட தருணத்தில் இங்கிலாந்து போர் வீரன் ஒருவன் ஜெர்மனி நாட்டில் இருக்கின்ற ஒரு போர் வீரனை கொலை செய்ய தருணம் ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் நாட்டிற்கும் இடையே ஏற்பட்ட போரினால் அடுத்த நாட்டு படை வீரனை அவன் கொன்றாக வேண்டும், வேறு வழி இல்லை. அப்படி அவன் அந்த ஜெர்மனி நாட்டினுடைய படை வீரனை கொன்றுவிட்ட பிறகு அந்த ஜெர்மனி நாட்டினுடைய கொல்லப்பட்ட அந்த படை வீரனுடைய தாய்க்கு இந்த இங்கிலாந்து படை வீரன் இவ்வாறு கடிதம் எழுதுகிறான். அம்மா, நான் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவன். எங்கள் நாட்டிற்கும் உங்கள் நாட்டிற்கும் இடையே ஏற்பட்ட போரினால் உங்கள் மகனை நான் கொலை செய்ய வேண்டிய தருணம் ஏற்பட்டு விட்டது. எனவே நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கடிதத்தை நான் எழுதி அனுப்புகிறேன் என்று இந்த போர் வீரன் எழுதி அனுப்பினானாம். அப்பொழுது அந்த தாயானவள் அந்த கடிதத்தை வாங்கி படித்து விட்டு இந்த போர் வீரனுக்கு இன்னொரு பதில் அனுப்பி வைக்கிறாள். இவ்வாறு, மகனே, நான் உன்னை மன்னித்து விட்டேன், கவலைப்படாதே. ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே உயிரோடு இருந்தால், நீர் என்னை சந்தித்தால், நான் உன்னை சந்தித்தால், என் இதயத்திலும் என் இல்லத்திலும் உனக்கு இடம் இருக்கிறது, கவலை கொள்ளாதே என்று இந்த தாயானவள் இவ்வாறு பதில் அனுப்பி வைத்தாளாம். இது ஒரு தாயினுடைய நிகழ்வு. ஒரு முறை ஒரு கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் தங்கள் குடும்பங்களில் நடைபெறுகின்ற நல்ல காரியங்கள், அதாவது காது குத்துதல், திருமணம், இப்படி பல நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அது நடந்து முடிந்த பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அருகில் இருப்பவர்கள் நிகழ்வினை பற்றி பேசுவது வழக்கம். எல்லாம் நல்லா முடிஞ்சுதா, கல்யாணம் நல்லா முடிஞ்சுதா அப்படின்னு கேட்கிற வழக்கம். அப்படி ஒரு திருமணம் முடித்த வீட்டிலே ஒரு மாதத்திற்கு பிறகு அந்த அருகில் இருக்கின்ற இன்னொரு பெண்மணியானவள் அந்த திருமணம் முடித்த அந்த பிள்ளைகளுடைய மகளுடைய தாயை பார்த்து அந்த தாயானவள் கேட்டாளாம், என்னம்மா, கல்யாணம் நல்லா முடிஞ்சுதான்? முடிஞ்சது. உங்க மருமகன் எப்படி இருக்கிறாரு, மகள் எப்படி இருக்கிறார்? என் மகளுக்கு என்ன கவலை? எப்படி? என் மகளுக்கு என்ன கவலை? என் மருமகன் என் மகளை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறான். எந்த குறையுமே என் மகளுக்கு வைக்கவே இல்லை. அவளுக்கு தேவையானது எல்லாதுமே செய்து கொடுக்கிறான். காலையில் என் மகள் எழுவதற்கு முன்னதாக என் மகளுக்கு பெட் காஃபி போட்டு கொடுக்கறதிலிருந்து, என் மகள் அலுவலகத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவளுக்கு தேவையான உணவுகள் தயாரித்து கொடுப்பதிலிருந்து
அவள் வேலைக்கு போய் திரும்பி வருகின்ற பொழுது அவளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் என் மருமகன் அவளை தங்கத்தட்டில் வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறான், பெருமையாக இருக்கிறது என் மருமகனை பார்த்து என்று சொன்னாலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அதே மேடையில் உன் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, உன் பையனும் உங்கள் மருமகளும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டானா. அது எனக்கு பிறந்த பையனா? அது தாலி கட்டின நாள்லேருந்து பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிக்கினே சுற்றிட்டு இருக்கிறான். அவன் ஒரு நாள் கூட என்னை திரும்பி பார்த்ததில்லை. அவள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இவன் போய் கிச்சனில் காஃபி போட்டு அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறான், துணி துவச்சி கொடுக்குறான், சோத்தாக்கி கொடுத்துட்டு இருக்கிறான். ஒரு ஆம்பளையா அவன் நடந்துக்கிறானா? பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி முடிச்சுதான். இதுவும் ஒரு தாயினுடைய மனநிலை தான். இப்படிப்பட்ட இரட்டிப்பு மனநிலைகளோடு தான் இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்களை மட்டும் குறை சொல்லிவிட முடியாது. இறை சாயலாக படைக்கப்பட்ட எல்லா மனிதனுமே தன் தேவைகளுக்காக அடுத்தவர்களை குறை சொல்லுவது இது இயற்கையான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இந்த மண்ணுலகில் பிறந்த எல்லா பெண்களையும் விட இன்று பிறந்த நாள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அன்னை மரியாளுடைய தனி சிறப்பு என்று ஒன்று இருக்கிறது. வேதத்தை நாம் சற்று புரட்டி பார்த்தோம் என்றால் ஒரு சிலருடைய பிறப்புகள் ஒரு தனித்துவம் மிக்கதாக காணப்படுகிறது. ஈசாக்கு, சிம்சோன், சாமுவேல், திருமுழுக்கு யோவான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவர்கள் அனைவரையும் வேதத்திலே நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோர்களாகவும், இவர்களுக்கு இறைவனோ அல்லது ஆண்டவருடைய வானதூதரோ தோன்றி இப்படிப்பட்டவருடைய பிறப்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்திய நிகழ்வு வேதத்தில் நம்மால் காண முடியும். ஒருவேளை கடவுள் நேரடியாக சொன்ன நிகழ்வாக இருக்கும். ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி, உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னார். நேரடியாக கடவுள் கொடுத்த வாக்குறுதி. அன்னை மரியாளுக்கு வானதூதர் தோன்றி நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று இன்றைய புத்தகத்தில் வாசிக்க கேட்டோம். இப்படி கடவுளாகவோ வானதூதனாகவோ நேரடியாக தோன்றி இந்த மண்ணுலகில் ஒரு சில குழந்தைகளை பிறக்கும் நிகழ்வை வெளிப்படுத்தியதில் அன்னை மரியாளும் ஒரு தனித்துவம் பெற்றவள் தான். எப்படி என்றால் கிபி 170 ஆண்டு அன்னையாம் திரு அவை நிராகரிக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்படாத, ஏற்றுக்கொள்ளப்படாத நற்செய்தி நூல்கள் இருக்கிறது. அதில் யாக்கோப்பு எழுதிய நற்செய்தி நூலிலே அன்னை மரியாளுடைய பிறப்பு நிகழ்வை அழகாக அவர் வெளிப்படுத்துவார். சுவக்கின் அன்னாள் இவர்கள் இருவருமே கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர்கள் திருமணம் முடித்து தங்களுடைய கற்பத்தின் கனியை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது ஏறக்குறைய இவர்கள் இருவருமே 20 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் திருமணம் முடித்து 20 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும், சமுதாயம் அவர்களை ஏளனமாக பேசினாலும், உறவுகள் அவர்களை உதாசீனப்படுத்தி தள்ளி வைத்தாலும் அவர்கள் ஒருபொழுதும் கவலை கொள்ளாமல் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்களா. ஒரு முறை சுவக்கின் ஆலயத்திற்கு சென்று அங்கே காணிக்கை செலுத்துகின்ற பொழுது அந்த ஆலயத்தில் இருக்கின்ற குரு அவரை ஏளனமாக பேசி வெளியே விரட்டி அடித்து விட்டார். வீட்டிற்கும் செல்லாமல் அவர் தனியே சென்று விட்டார். வீட்டிற்கு வரவில்லை. மனைவி காத்து கொண்டிருந்தால் என் கணவன் வரவில்லை என்று பார்த்துவிட்டு என் கணவன் ஒருவேளை இறந்து விட்டாரோ என்று நினைத்து அவள் வெண்ணிற ஆடை அணிந்து கொண்டு ஒரு விதவை கோலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அன்னை மரியாளுக்கு தோன்றிய கபிரியல் தூதர் இந்த அன்னாளுக்கும் சந்திக்கிறார், சுவக்கினையும் சந்திக்கிறார். நீ ஒரு மகளை பெற்றெடுப்பாய், அந்த மகளுக்கு மரியா என்று பெயரிடுவீர் என்று சுவக்கினுக்கும் அதே வானதூதர் கொடுக்கின்றார் செய்தி, அன்னாளுக்கும் அதே வானதூதர் செய்தி கொடுக்கின்றார். ஏறக்குறைய இந்த அன்னை மரியாளை பெற்றெடுக்கிற பொழுது சுவக்கினுக்கு வயது 66, அன்னாளுக்கு வயது 44. இந்த வயது முதிர்ந்த தருணத்தில்
இறைவன் இவர்களை தேர்ந்தெடுத்து இவர்கள் வழியாக இந்த மண்ணுலகில் பிறக்க வேண்டும் என்று இறைவன் திருவுள்ளம் கொண்டிருக்கிறார் என்றால் அன்னை மரியாள் எப்படி பேறு பெற்றவளாக இருக்கிறாள், இந்த சுவக்கின் அன்னாலும் எப்படிப்பட்ட பேறு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் காண முடிகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இப்படி இந்த வரலாற்று நிகழ்வுகள் வழியாக இந்த அன்னை மரியாளுடைய மகத்துவத்தை நாம் காணுகின்ற பொழுது, இந்த அன்னை மரியாளுக்கு எப்பொழுது இந்த மண்ணுலகிலே பிறப்பு பெருவிழா கொண்டாடப்பட்டது? இன்று நாம் அங்கீகரிக்கப்பட்ட விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாக அன்னை மரியாளுக்கு இந்த விழா கொண்டாடப்பட்டது எப்பொழுது என்றால், புனித எலன் என்கின்ற பெண்மணியானவள் ஏறக்குறைய 5ஆம் நூற்றாண்டிலே அன்னை மரியாளுக்கு ஆலயம் கட்டி வைத்து அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை அந்த பெண்மணியானவள் திருச்சபையினுடைய அனுமதியோடு கொண்டாட ஆரம்பித்தாள். அதன் பிறகு 7ஆம் நூற்றாண்டிலே 14ஆம் பெனடிக்ட் என்கின்ற திருத்தந்தை அவர்கள் கிபி 330ஆம் ஆண்டு அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டாட வேண்டும் என்று அதிகாரப்பூர்வத்தோடு அறிவிப்பு கொடுத்தார். ஆக கிபி 330ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2024 ஆண்டு இந்த உலகம் முடிகின்ற வரையில் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னை மரியாளுடைய விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய திட்டத்தில் அன்னை மரியாள் அன்று ஆதியிலே ஆரம்பிக்கப்பட்ட இவளுடைய வாழ்க்கை நிகழ்வு இன்று வரை இந்த உலகம் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த அன்னை மரியாளுடைய பிறப்பை நாம் இந்த அளவிற்கு சீரும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதனுடைய அடிப்படை காரணம் என்ன? ஏன் அன்னை மரியாளை மட்டும் இறைவன் இந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஏன் அன்னை மரியாளுக்கு இந்த உலக திரு அவை இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? எல்லாரையும் விட ஏன் அன்னை மரியாள் இப்படி பலருடைய பார்வையில் விலையேற பெற்றவளாக, அவளுடைய திருவடிகளை நாடி செல்லுகின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா இறையருளையும் ஆசிரையும் இந்த அன்னை மரியாள் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் காரணம் என்ன? ஒரு பாடல் இவ்வாறு சொல்லப்படுகிறது: ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன், மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்வாய். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன், மயங்கிடும் மனதினில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்வாய். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே, சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே, உன்னைத்தான் நம்பித்தான் உலகத்தை உனக்களித்தான், தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான். ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன். இந்த வார்த்தைகள் ஒரு மனிதன் தன்னுடைய அனுபவ ரீதியாக எழுதியிருக்கிறார். என்னவென்றால், உன்னைத்தான் நம்பித்தான் உலகை உனக்களித்தான், தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான் என்று. இறைவன் அன்னை மரியாளை பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு அன்னை மரியாள் என்ன செய்தாள்? வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால், நூற்றுவர் தலைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி வருகிறான். அணுகி வந்தவன் தன்னுடைய பணியாளன் அல்ல தன் மகன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி, என் மகனை நீர் காப்பாற்ற வேண்டும் சொல்லுகின்ற பொழுது இயேசு சொன்னார், நான் வந்து உன் மகனை நான் ஆசீர்வதித்து காப்பாற்றுவேன்.
அதற்கு நூற்றுவர் தலைவன் சொல்லுகிறான், நான் அதிகாரத்திற்குட்பட்டவன். ஒருவனை வா என்றால் வருவான், ஒருவனை போ என்றால் போவான். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாலே போதும், என் ஊழியன் குணம் பெறுவான் என்று இந்த நூற்றுவர் தலைவன் சொல்லி முடித்தவுடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நிகழ்வினை இவ்வாறு அழகாக சொல்லுகிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். அவனுடைய விசுவாச அறிக்கையை பார்த்து கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வியப்புற்றார். ஆக ஒரே ஒரு வார்த்தையின் வழியாக, ஒரே ஒரு நிகழ்வின் வழியாக இந்த படைவீரனை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வியப்படைகிறார் என்றால், ஆதியிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அன்னை மரியாளுடைய ஒவ்வொரு நிகழ்வினையும் பார்த்து ஏன் கடவுள் வியப்புற மாட்டார்? ஏன் கடவுள் ஆச்சரியப்பட மாட்டார்? உன்னைத்தான் நம்பித்தான் இந்த உலகத்தை உனக்களித்தார். தேவன் வியந்தார், மகிழ்ச்சி அடைந்தார் உன்னுடைய பெருமையை பார்த்து என்று ஒரு மனிதன் எழுதுகிறான். அப்படி என்ன இந்த அன்னை மரியாள் இந்த உலகத்திலே மக்கள் அனைவரையும் தன்பதம் ஈர்த்து கொண்டால் இறைவன் அவளை பார்த்து வியப்புற ஆரம்பிக்கப்பட்டது. ஒன்றுமில்லை, ஒரே ஒரு நிகழ்வு மட்டும்தான். அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள் சுவக்கின் அண்ணால் ஆண்டவரை நம்பினார்கள், ஆண்டவரை விசுவசித்தார்கள். கடவுள் சுவக்கின் அண்ணாளை நம்பினார், வேறு எதுவும் அல்ல. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் இவ்வாறு சொல்லலாம், நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உழைக்க வேண்டும், எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு முயற்சியோடு நாம் உழைக்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த சுவக்கின் அண்ணால் 20 ஆண்டுகள் தங்களுடைய மனவாழ்விலே உலகம் அவர்களை ஏளனமாக பேசினாலும், அவதூறாக பேசினாலும், குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்னாலும், மலடி என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் ஒருபொழுதும் கவலை கொள்ளாமல் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார்கள். இப்படி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்த இந்த தம்பதியர்களுக்குத்தான் ஆதியிலேயே ஆண்டவர் தந்தை கடவுள் கொடுத்த வாக்குறுதியாக்கிய அன்னை மரியாளை குழந்தையை இந்த தம்பதியர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் அவர்கள் பெற்ற பெரும் ஆசீர்வாதம். இரண்டாவது, அன்னை மரியாள் இந்த பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இந்த பெற்றோர்களுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அவர்கள் காட்டுகின்ற அந்த அன்பின் பாதையில் நடந்து கப்ரியேல் தூதர் அவளை சந்தித்து அவளுக்கு அந்த மங்கள வார்த்தை சொல்லி இயேசுனுடைய பிறப்பின் பிறகு இயேசுனுடைய பாடுகள் அடக்கம் முடிகின்ற வரையிலும் அன்னை மரியாள் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு பயணித்தாள் என்றால் ஆண்டவர் அவரோடு இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கை ஒன்று மட்டும்தான். நல்ல மரம் நல்ல கனி தரும் என்று இயேசு அழகாக சொல்லி முடிப்பார் தன்னுடைய பணி வாழ்விலே. இந்த சுவைக்கின் அண்ணால் இறைவனுடைய பார்வையில் நல்ல மரமாக இருந்ததினால்தான் இறைவன் அவர்களுக்கு நல்ல கனியை கொடுத்தார். அன்னை மரியாள் யோசு நல்ல மரமாக இருந்ததினால்தான் இறைவன் அவர்கள் வழியாக இந்த மண்ணுலகில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். இது அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமா? நிச்சயமாக இல்லை. இந்த மண்ணுலகில் இறை சாயலாக படைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் சுவைக்கின் அண்ணாளுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் முடித்த தாயானவள் தன் மகளுடைய வாழ்க்கை பற்றி பெருமையாக பேசியவள் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை பற்றி தரக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட நல் உள்ளங்களைப் போலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் என்னுடைய தேவைகள், என்னுடைய ஆசைகள் இவை மட்டும் நிறைவேறினால் போதும், அடுத்தவர்களை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை என்ற இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தால், என்னதான் இறைவன் தன் சாயலாக உங்களையும் என்னையும் படைத்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் தகுதியற்றவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே இந்த அன்னையினுடைய பெருவிழாவில் கூடியிருக்கின்ற நாம் அனைவருமே ஒரு வாக்குறுதி எடுக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் அழைப்பு கொடுக்கிறாள்.
ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறந்த நாளுக்கு சென்று அந்த பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் பரிசு பொருட்களை கொடுப்பது போல இன்று அண்டை மரியாளுக்கு நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய பிறப்பு பரிசு என்னவென்றால், அம்மா, எப்படி நீ இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டாயோ அதே போல நாங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி உன்னிடம் அந்த இறைவன் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற கொடுத்தாரோ அதே போல எங்களிடம் அந்த திட்டத்தை நிறைவேற்ற கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த அன்னை மரியாள் கருவில் இயேசுவை சுமந்தால் இன்று நீங்களும் நானும் நம் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கின்றோம். கருவில் சுமந்தவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து கொடுத்தால் இதயத்தில் சுமந்திருக்கின்ற நாம் எதை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? இயேசு அழகாக சொல்லுவார், ஒரு மனிதனுடைய வயிற்றுக்குள் செல்வது அவனை தீட்டுப்படுத்தாது, மாறாக அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளியே வருவதுதான் தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று இயேசு அழகாக சொல்லி முடிப்பார். கருவில் சுமந்தவள் தீட்டுப்படாத தூய்மையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொடுத்தது போல இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாமும் தீட்டுப்படாத தூய்மையுள்ள இயேசுவை நாம் பெற்றுக் கொடுத்தோம் என்றால் அதுதான் இந்த அன்னை மரியாளுக்கு நாம் கொடுக்கின்ற அன்பின் பரிசாக இருக்கும். எனவே இந்த வாக்குறுதி எடுத்துக்கொள்வோம் என்ற நாளிலே, அம்மா, இப்படிப்பட்ட வாக்குறுதியை என் வாழ்நாள் முழுவதுமாக நான் உனக்கு சமர்ப்பிக்கின்றேன். அப்பொழுது நீர் வாழ்ந்தது போல நானும் இந்த மண்ணுலகில் வாழ முடியும் என் நம்பிக்கையோடு தொடர்கிறேன் என் திருப்பலியில் என்று தாயின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.